சந்தோஷம். ஒரு பிரார்த்தனை கூட்டத்தில் எல்லா மனிதர்களும் வந்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் மிக பெரிய வெற்றி பெற்று உச்சத்தில் இருந்த ஒரு மனிதனும், தோல்வி அடைந்த மனிதனும் அருகில் உட்கார்ந்திருந்தார்கள். உட்கார்ந்திருந்து ஒருவரை ஒருவர் மறைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த குரு அதை பார்த்துட்டு, இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் குரு பார்த்துட்டு சொன்னார், இங்கே 2 முட்டாள்கள் இருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்த்துதான் அவர்கள் பல நேரம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் மனதில் சம்பந்தம் இல்லை. ஒரு மனிதன் வாழ்க்கையில் அடுத்தவர்களோடு ஒப்பீடு செய்தால் நம்ம வாழ்க்கையில் உயர முடியாது என்று அந்த கூட்டத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார். தனக்குள் ஒப்பீடுதல் செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவர்களை பார்த்து ஒப்பீடு செய்தால் இந்த வாழ்க்கையை உயர முடியாது. தனக்குள் ஒப்பீடு செய்து பணிவாக செய்தால் இந்த வாழ்க்கையில் அர்த்த உச்சத்தில் செல்கிறார்கள். அடுத்தவர்களோடு ஒப்பீடு வாழும்போது இந்த வாழ்க்கையில் அற்புதமான களங்களை எட்ட முடியாது. ஒருவரை முறைத்து என்ன பயன்? அவரவரை புரிந்து கொண்டால் ஜெயிக்கலாம். இந்த 2 முட்டாள்கள் தான் மாற வேண்டும் என்று சொன்னாராம். ஒவ்வொரு கணகத்திலும் நம்முடைய உள்ளுக்குள் நல்லவைகளை செய்து கொண்டு அதனால் ஒப்பீடு இல்லாமல் நம் வாழ்க்கையை சிறப்பாக செலுத்தினால் வாழ்க்கை அற்புதமான ஒரு பயணத்தை நமக்கு அளிக்கும் என்று அந்த குரு சொன்னார். சந்தோஷம். வாழ்க வளம்.